தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்மளே இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள பேசலாம். சார் வணக்கம். ஆதவ் அர்ஜுன் தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? ஏன்னா அவர் அதிமுகவுக்கு போவார் அப்படின்லாம் பேச்செல்லாம் அடிபட்டு இப்ப தாவேகாவில் சேர்ந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஒரு பெரிய கடல். அது பல முறை ஆளுங்கட்சியாக இருந்த அமைப்பு. அரசியலிலே திமுகவிற்கு ஒரு அடுத்த நிலைப்பாட்டிலே ஒரு பெரிய நீண்ட பயணம். ஒரு 52 ஆண்டுகள் அரசியலிலே களம் கண்டவர்கள். எனவே ஒரு மிகப்பெரிய கடலிலே போய் பெருங்காயத்தை கரைத்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல பெரிய அரசியல் இயக்கங்களிலே போய் சின்ன சின்ன சேட்டை பண்றார்கள் பெருசா பிரகாசிக்க முடியாது. ஆதவ் அர்ஜுனா திரைமறைவிலே தேர்தல் வியூகங்கள் வகுப்பது என்கிற இடத்திலே இருந்தவரை வெளிச்சம் போட்டு காட்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அங்க போய் இப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த கட்சியின் வழியாகத்தான் அவர் துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்புக்கு வந்ததன் வழியாகத்தான் அவர் அடையாளம் பெற்றார். அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால், அந்த கட்சி எந்த கூட்டணியிலே பயணிக்கிறதோ அந்த கூட்டணிக்கு குந்தக விளைவிக்கக்கூடிய வேலை திட்டத்தை அவர் தொடங்கிவிட்டார். ஒரு கட்டத்திற்கு மேல இதை வளர்விடக்கூடாது என்கிற நிலைப்பாடு வருகிற போது இடைநீக்கம் செய்தார்கள். அதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு கட்சியிலிருந்து முழுமையாக நான் விடுவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அவருடைய நோக்கம் விடுதலை சிறுத்தைகளை வளர்ப்பதோ, அம்பேத்கரிய கொள்கைகளை பரப்புவதோ, திருமாவளவனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதோ என்கிற உழைப்பு சார்ந்ததாக இல்லை. அதற்கு பதிலாக தன்னை பிரபலமாக மாற்றிக்கொண்டார், தன்னை ஒரு அடையாளமிக்க தலைவராக மாற்றிக்கொண்டு அந்த கூட்டணியினுடைய பயணத்திற்கு எதிர் துருவ அரசியலை அங்கிருந்து கொண்டு பேசி ஒரு சர்ச்சையை உருவாக்கினார். சர்ச்சைகளின் வழியாக ஒரு ஊடக வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அதையே ஒரு தகுதியாக தனக்கு மாற்றிக்கொண்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பயணித்தார். அப்போ தன்னை பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் விசிகால போய் சேர்ந்தார். அவரு விசிகாவினுடைய ஒரு விசிகா என்கிற அந்த அரசியல் கட்சிக்கு அவர் சென்றதே கூட்டணியை உடைப்பதற்காகத்தான். இன்றைக்கு அவரோடு பயணித்தவர்கள், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய பேர் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதனுடைய மாநில பொறுப்பாளர்கள் இன்றைக்கு அதை சொல்லுகிறார். அப்புறம் என்ன செய்தார்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக நீண்ட காலமாக ஒரு 1/4 நூற்றாண்டை கடந்து அரசியலிலே பல வேலை திட்டங்களை அவர் தொடர்ந்து செய்கிறார். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். ஆனா இவர் தான் அந்த கட்சியை ஏதோ வழிநடத்துவது போலவும், அந்த கட்சியை இவர் தான் இயக்குகிறார் என்பது போலவும் ஒரு தோற்றத்தை அவரே உருவாக்கினார். இதெல்லாம் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. எனவே எந்த அரசியல் கட்சியிலேயுமே அந்த கட்சியினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தலைமைக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்து வேலை செய்ய வேண்டுமே தவிர, தலைமையவே நீங்கள் நான் தான் உருவாக்குவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை ஓவர் கான்பிடன்ஸாக எடுப்பிலேயே துணை பொதுச் செயலாளர் என்கிற வெளிச்சத்தின் வழியாக நிறைய வேலைகளை காட்டிவிட்டார் என்றுதான் இங்கிருந்து பல பேர் சொல்லுகிறார்கள். எனவே ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றதற்கு பின்னால் இல்ல அங்க என்ன நடக்கும்? ஏன்னா அங்க விசிகால இருந்தப்பே அவரு திருமாவர்களுடைய பேச்சுதான் நிறைய பேர் கேட்பாங்க. திருமாவுக்கு எதிராக அங்க ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணாரு. ஏன் ஒரு தலித் முதல்வராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத, இல்ல நான் திருமாவுக்கு ஆதரவா தான் பேசுறேங்கிற மாதிரி பூசலெல்லாம் நிறைய உருவாக்குனாரு. அப்படிங்கிறப்போ இங்க தாவேகால போய் அவர் என்ன பண்ணுவார்? தாவேகால இது போன்ற கருத்துக்கள் எதையுமே அங்கு பேச முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இவரை சுதந்திரமாக பேசவாவது அனுமதித்தார். அங்க பேச முடியாது. இப்ப உதாரணத்திற்கு சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் என்று வருகிற போது அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் இல்லையே. பொறுப்பாளர் நிறைய பேரை போட்டிருக்காங்க. அதாவது அரசியல் கட்சி, அதாவது கடந்த வருடம் பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஓராண்டை நிறைவு செய்கிற போது விஜய் தன்னுடைய செயல்பாட்டு ரீதியாக எதை நிரூபித்திருக்கிறார் என்று கேட்டால் 7 முறைதான் பனையூர் பங்களாவை வெளியே எட்டி பார்த்திருக்கிறார். அது ஒவ்வொரு நிகழ்வுமே நீங்க பாத்தீங்கன்னா அது முழுமையாக மக்களோடு கலக்காம, ஒரு முறை கொடி அறிமுகம், ஒரு முறை மாநாடு, ஒரு நாள் புத்தக வெளியிட்டுதா, ஒரு நாள் பெரியாருக்கு நான் பிறந்த நாளைக்கு மாலை அணிவிக்கிறேன், ஒரு நாள் ஆளுநர் மாளிகைக்கு போய் வருகிறேன், மனு அளிக்க போகிறேன், அடுத்த நாள் பரந்தூருக்கு போகிறேன். ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுமே ஒரு வருடத்திலே ஒரு 7 நிகழ்ச்சி தான். அதுல 5 தான் அரசியல் நிகழ்ச்சி. அவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. அம்பேத்கருக்கு பிறந்த நாள் வருதுன்னா மணிமண்டபத்துக்கு போவாங்க. யாராவது தான் வீட்லயே ஒரு போட்டோவை வச்சு
மாலையை போட்டு நம்ம யாரையா பார்த்துருக்கோமா? அவர் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு நான் வந்து மரியாதை செலுத்துகிறேன். ஒருவேளை சினிமா பிரபலமா இருக்கிறதால கொஞ்சம் கிரௌட் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. மக்களை திரட்டுகிற ஒரே ஒரு சக்தி தாங்க அரசியலோட வலிமை. எதற்காக வந்து நீங்க மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், தத்துவ ஞானிகள்லாம் அரசியல்ல வந்து வெற்றவர்கள் அல்ல. உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் திரளுகிறது என்று சொன்னால் ஓட்டுக்கள் திரளுகிறது என்கிற கணக்கிலே தான் உங்களுடைய தலைவர் என்று கொஞ்சம் பேர் அழைக்கிறார்கள் அல்லது விரும்புகிறார்கள். இப்போ கூட்டமே வரக்கூடாது என்று சொன்னால் ஓட்டு வரக்கூடாது என்று அர்த்தம் இருக்கிறது. என்னை பார்க்க யாருமே வராது என்ன அர்த்தம்? கட்சி தலைவர் என்கிற அவரை பார்ப்பதற்கு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் எல்லா கட்சிகளுடைய நடைமுறை. இவருக்கு மட்டுமல்ல, சினிமா நட்சத்திரம் என்பதனால கொஞ்சம் வெகு மக்கள் வேடிக்கை பார்க்கிற இடத்திலே அவர் இருக்கிறார் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதுதான் அவருடைய தகுதியை. வேற என்ன அவருக்கு தகுதி இருக்கிறது? அவர் அரசியலிலே வந்து அவர் பெரிய சித்தாந்த ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக அவர் பெரிய ஆழமான ஒரு ஆளா? இல்லை. அதுதான் பொருளாதார மேதையா? இப்ப ப. சிதம்பரம் இருக்கிறார், பொருளாதார மேதை. ஒவ்வொரு துறை சார்ந்த வித்தகர்களா இருக்கிறாங்க அரசியல். அப்படி ஒரு வித்தகராக இருக்கிற காரணத்தினால அரசியலுக்கு வந்தார் என்று ஒரு சொல்ல முடியுமா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுக்க முடியும் இல்லையா? குடிமகனா இருக்கிறதுனால அவரு நான் வரப்போறேன், ஏன்னா அவர் சில கருத்துக்களையும் அவர் முன் வச்சார். இந்த மாதிரி இருக்கு, நீங்க பாசிசம்னா பாயாசமா அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் முன் வச்சுட்டு வர்றப்போ அந்த ஆட்களையும் வந்து செட் பண்றாருல. இப்போ ஆதவர்ஜன் வந்திருக்காங்க, அடுத்து சிடிஆர் வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ ஒரு கரெக்டான இதை அவர் செட் பண்றாரோ அப்படின்னு மறுபடியும் நீங்க சொல்ற உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜகவில் வந்து அங்கிருந்து முரண்பட்டு அதிமுக. இப்ப அங்கு என்ன முரண்பாடு என்பது வெளிப்படையாக தெரியவில்லை. இப்பொழுது தாவேகா வந்திருக்கிறார். அப்புறம் ஆதவர்ஜனா கட்சியிலே சேர்கிற போது தனிநபராக சேர்ந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில. வெளியே வரும்போது ஒத்தாளதான் வெளியே வந்தார். அவருக்கு பின்னால் ஆதரவாளர்கள் கிடையாது. அவருக்கு பின்னாடி யாரும் வந்து அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்று யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்ப அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு அணி அரசியல் இருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஓபிஎஸ்க்கு பின்னால் சில ஆதரவாளர் இருக்கிறாங்க. சசிகலாவுக்கு பின்னாலும் ஆதரவாளர் இருக்காங்க. ஆதவர்ஜனாவுக்கு பின்னால் யார் வந்தார்கள்? யாருமே வரல. ஒத்தாரா போயிட்டு ஒத்தாரா திரும்பி வர்றாரு. அப்ப இவர் வந்து தலைமை பண்பு மிக்கவர் என்று நம்ம கருத முடியாது. தனிநபராக ஒரு வியூகம் வகுக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவருக்கு என்ன தலைமை பண்பு இருக்கிறது? அவர் என்ன வழிகாட்டி விட போகிறார்? எம்ஜிஆர் காலத்திலே, கலைஞர் காலத்திலே, ஜெயலலிதா காலத்திலே தேர்தல் வியூகத்தை வைத்து அவர்கள்லாம் இவ்வளவு வெற்றிகளை பெற்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல இணையதள வசதிகள் பெருகியதற்கு பின்பு, சோசியல் மீடியா வளர்ந்ததற்கு பின்பு ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பகுதியில இந்த ஓட்டு அதிகமா இருக்கு, இந்த பகுதியில உங்களுக்கு வந்து ஏற்கனவே அதிருப்தி இருக்கிறது, இதை சரி செய்வதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, இதைதான் சொல்றாங்க. இதை கடந்த காலங்களில் என்ன செஞ்சாங்க? கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் விவாதம் செய்திருக்கிறாங்க. கலந்தாய்வு கூட்டங்களின் வழியாக என்ன பிரச்சனை இருக்கிறது, எதை சரி செய்ய வேண்டும், இதெல்லாம் தலைமையில் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. இதற்காக தான் பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை குறித்து அவர்கள் விமர்சனம் செய்து ஒரு முடிவை எடுப்பதற்காக தான் இது எல்லாமே இருக்கிறது. அதனால டேட்டாஸ் கலெக்ட் பண்ணதுனாலேயே, வியூகம் வகுப்பதனாலேயே ஒரு வெற்றி பெற முடியும் என்றால், தமிழ்நாட்டின் பாஜக தான் வியூகம் வகுப்பதில் பெரியார். அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அண்ணாமலை வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடியலையே. அப்போ மக்கள் விரும்பினால்தான் வெற்றி கிடைக்குமே தவிர வியூகம் என்பது அதற்கு ஒரு துணை செய்யக்கூடியது. இல்லையா? முன்னாடி இருக்கிற காலத்துல எல்லாம் வந்து பலசர கடைக்கு போனோம்னா அண்ணாச்சி வந்து மனக்கணக்கிலே சொல்லுவாரு, நீ இவ்வளவு வாங்கியிருக்க 67, அந்த பொருள் 27 மனக்கணக்கில் சொல்லுவாரு. இப்ப இருக்கிற கால்குலேட்டர் தட்டிக்கிட்டுமா? டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுங்கிறது இந்த கால்குலேட்டர் தான். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா அந்த கம்ப்யூட்டர் பில்லு போட்டு இருப்பான். இதெல்லாம் அண்ணாச்சி மனக்கணக்கிலே போட்டார்ல. பலசர கடை வச்சிருந்த பல பேரு நம்முடைய முன்னோர்கள்லாம் மனக்கணக்கிலே கணக்கு போட்டார்ல. அது மாதிரிதான் முன்னாடி இருந்தது. இப்பொழுது ஒரு நவீன உலகத்துல ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்றது அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாக இவங்க அந்த ஆட்சியவே உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இதுல வந்து சிடிஆர் அவர்கள் நீங்க சொல்லியிருந்த மாதிரி முன்னாடி பாஜக இருந்தாரு, அதுக்கப்புறம் அதிமுக இருந்து இப்ப தாவேகா போய் சேர்ந்திருக்காரு. இவர் என்னோட கருத்துக்கு தெரிஞ்சு அவர் அதிமுக இருக்கும்போது அவர் போட்ட சில செய்திகள் போலி செய்திகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் மேல ஒரு விமர்சனமும் இருந்துச்சு. இந்த நிலைமையில ஒரு தாவேகா போயிருக்கப்ப அது எப்படி அது அவங்களுக்கு அது கை கொடுக்குமா? பாஜகவுடைய ஐடிவிக்கு ஒரு வேலை செய்யறாருன்றாங்க. ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்றதை தவிர பாஜகவிற்கு எப்பொழுதுமே எதுவுமே கிடையாது. நமக்கு தெரியும், இன்னும் வட மாநில தொழிலாளர்களை வந்து வன்முறைக்கு ஆளாக்கி விட்டார்கள் என்று ஒரு போலியான தகவலை பரப்பினார்கள். தொடர்ச்சியாக சமூக பதட்டங்களை உருவாக்குவதுதான் வந்து பாஜகவினுடைய ஐடிவினுடைய வேலை. அது தமிழ்நாட்டிலே அவர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல
என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிற காரணத்தினால, அரசியல் அறிவு இருக்கிற காரணத்தினால, அல்லது அரசியல் அனுபவம் இருக்கிற காரணத்தினால சாமானியர்களுக்கு கூட வந்து ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, சலூன் கடை வச்சிருக்கிறவங்க, தேநீர் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அரசியல் பற்றி ஒரு உரையாடல் இந்த நாட்டில் இருக்கு. அதனால பாஜக இங்கு செல்லுபடி ஆகல. உத்தரப்பிரதேசம் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி கல்வி அறிவு பெறாதவர்கள் 50% கூட இல்லாத ஒரு நிலமாக இருக்குன்னா அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தினால் உணர்ச்சி சொல்லப்பட்டு எல்லாருமே அதுக்கு பின்னாடி போயிருப்பாங்க தமிழ்நாட்டில். இங்கு வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் கடைசியாக இருக்கக்கூடிய ராம் வந்து ஈவே ராமசாமி என்று புரிந்து கொள்ளக்கூடிய நிலமாக தமிழ். எனவே இங்கு வந்து மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது, வதந்திகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வது, பேக் நியூஸ் போடுவதெல்லாம் இங்க எடுபடாது. ஒரு கட்சியில நிர்வாகியாக இருக்கிறவர்கள் அதிலே தொடர்ந்து பயணிக்க முடியாம இருக்கக்கூடியவர்களை அடுத்தடுத்த கட்சிக்கு தாவுவாங்க. நீங்க யார் ஆளுங்கட்சியா வந்தாலும் அந்த கட்சிக்கு போறவங்கலாம் ஒரு உண்டு. சில தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஆதரவாளர்களை போல தங்களை காட்டிக் கொள்வாங்க. அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா, புதுசா கட்சி ஆரம்பிச்சா நமக்கு பொறுப்பு கிடைக்கும், பெரிய அரசியல் கட்சியில நம்மளை கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, பொறுப்பு தர மாட்டாங்க என்பதற்காக ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா இதுல வந்து அவருடைய டீம் மொத்தத்துல பாக்குறப்போ சிபிஆர் இருக்காரு, ஜானா பிரகாம் இருக்காங்க, அப்புறம் ஆதவ அர்ஜுனா இருக்காங்க. பல தேர்தல் இவங்க எல்லாரும் தங்களை தேர்தல் வியூவர்கள் சொல்றப்போ இவ்வளவு 3 தேர்தல் வியூவர்கள் எல்லாருமே தாவேகால இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க இல்லையா? அதை சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் வந்து கடந்த காலங்கள்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்கிற விளம்பரத்தை உருவாக்கி வருவாங்க. ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த வேலை திட்டத்தை அவர் செய்து கொடுத்திருக்கிறார். யாராவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா? பட் அந்த விஷயம் கொஞ்சம் பேசு பொருளா இருந்துச்சு. விளம்பரம் வெற்றி பெற்றது, அன்புமணி வெற்றி பெறவில்லை. ஓகே, ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் அவுட் சொல்றது மாதிரி அவங்க வந்து அவருடைய செயல் திட்டத்துல அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அதனால வந்து அரசியல் என்பது தேர்தல் வியூகத்தில் இல்லை. இல்ல ஆதவ அர்ஜுன் தானே திமுகவுக்கு வந்து பிகேவை அழைச்சிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆமாங்க, அவரை அழைத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவரை அழைத்துட்டு வராதுன்னா திமுக வெற்றி பெறாதா? அப்படி கிடையாது. திமுக வெற்றி பெற்றதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆர்கானிக்காவே அது வந்து தமிழ்நாடு அரசாக இருந்த அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியின் அரசு பாஜகவினுடைய ஒரு கையாளாக மாறி தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக அவர்கள் திரும்பி விட்டார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் போன்றதெல்லாம் மக்கள் வந்து கடுமையான கோபத்துக்கு வந்து ஆளாக்கப்பட்ட அந்த அரசு. அது போல சாத்தான்குளம் பிரச்சனைகள்ல இருந்து, அதுபோக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு மோசமான கருப்பு சட்டங்கள், வேளாண்மை திருத்த சட்டம் மாதிரி, குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி பல்வேறு கருப்பு சட்டங்களுக்கு அவர்கள் ஆதரவளித்தார்கள் என்கிற போது முழுக்க முழுக்க இந்த அரசு ஒரு அடிமை அரசு, இது வந்து நிர்வாக திறமையற்ற அரசு. அதனால இது வந்து ஏடிஎம்கேல மோடி எம்கே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அடிபணிந்து விட்டார்கள் என்கிற கோபத்திலே தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்தார். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வதை போல பாஜகவோடு அவர்களுக்கு இருந்த உறவுதான் அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஜெயலலிதா மோடியா ரேடியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தில்லாக அரசியல் செய்தார். அந்த அரசியலில் இருந்து இவர்கள் கீழ் இறங்கி 23ஆம் புலிகேசியை போல அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற காரணத்தினால் மக்கள் நிராகரித்துள்ளார். இதுல என்னன்னா அவங்க வந்து தலித் வாக்குகளை வந்து குறிவைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர் வந்து சொல்லும் போது ஏன் ஒரு தலித் வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க முதல்வர் ஆக முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்க முன்வைக்கிறப்போ, இப்ப அதே ஆதவ அர்ஜுனா இப்ப தாவேகால இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய சில கொள்கைகளையும் கூட நாங்க வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கூட சொல்லும் போது தாவேகா தலித் வாக்குகளை குறிவைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது அம்பேத்கர் விழாவிலே வந்து விஜய் அவர்கள் பங்கு பெற்றார். ஆமா, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் பங்கு பெற்றார். ஆமா, அதற்கு பின்பு நடந்த தலித் வன்கொடுமைகள் நிறைய நடந்திருக்காரு. எதற்காக ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரா? அறிக்கை விட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பது அல்லது அவர்கள் வந்து அவர்களுக்காக வேண்டி களத்தில் போய் நிற்பதுன்னு ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை நோக்கி அவங்க பயணிக்கல. இன்னும் சொல்ல போனா சமகாலத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்குமே உடனடி ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்க அவங்க. எந்த விஷயமாக இருக்கட்டும். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மதுரையில வந்து திருப்பரங்குன்றம் மலை மீது போகக்கூடிய பக்தர்களுக்குள்ள போய் ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய நோக்கத்தோடு அந்த வழியில வந்து போற வழியில இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு அங்க யாருமே போகக்கூடாது, அங்க வந்து சமையல் செய்யக்கூடாது, அசைவ சமையல்லாம் செய்யறாங்க என்று ஒரு பிரச்சனையை வந்து செயற்கையாக உருவாக்கினார். மதுரை மக்கள் வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஆதரவானவர். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து பிளவு அரசியலுக்கு நான் எதிரினார்ல, மதுரைக்குள்ள ஒரு பிரச்சனையை தொடங்கி வச்சார்ல, இவர் கண்டித்தாரா? பட் ஆனா பரந்தூருக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு.
அதாங்க பரந்தூருக்கு எப்ப போனாரு? 910 நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுல ஒரே ஒரு நாள் போய் ஒரு நாள் கூத்து மாதிரி, ஒரு நாள் ரோட் ஷோ மாதிரி ஒரு நாள் போயிட்டு வந்தாரு. இல்ல அங்க இருந்தா தன்னோட இது தொடங்குதுன்னு சொல்றாரு. அதனால இதுக்கப்புறமா தான் கவனிப்பாரோ. அதையும் நான் என்ன சொல்றேன்னா 910 நாட்களும் தொடர்ந்து போராடிய களப்போராளிகளை கௌரவிக்கிற விதமாக அவர்களோடு உரையாடுவதற்கு பதிலாக இவர் தானே உரையாற்றுறாருல. இவரே போறாரு, இவரா பேசுறாரு, இவரா வண்டியிலே திரும்பி வந்தார். அனுமதி கொடுக்கறன்னு சொல்றாங்க சார். உண்மைதான். அனுமதி இப்ப பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில தான் காந்தி விடுதலை வாங்கணும்னா விடுதலையே கிடைச்சிருக்காதே. இந்தியை திணித்தார்கள் மத்திய அரசாங்கம். இந்தியினுடைய சட்ட நகலை நாங்கள் தீ வைத்து கொடுத்துக்கிறோம் என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த சட்டத்தை நிராகரித்து தானே திமுக வளர்ந்தது. சட்டத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டா வேளாண்மை திருத்த சட்டம் வருது, அரசாங்கமே சட்டம் போட்டுருச்சு அப்படின்னு விவசாயிகள் அமைதியா இல்லையே. அப்போ விவசாயிகளா இருக்கிறவன், சாமானிய மக்களா இருக்கிறவனே என்ன சொல்றான்? இந்த சட்டம் பொருந்தாதுன்னா சட்டத்துக்கு எதிராக போராடுறான். அரசியல் என்பது ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டங்களிலே மக்களுக்கு பாதிப்பு இருக்கு என்றால் அந்த சட்டத்துக்கு எதிராக சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி நடத்தினார்ல. அப்ப அரசியல் என்பது ஒரே ஒரு நாள் கூத்து கிடையாது. வாழ்நாள் முழுக்க சாதி ஒழிப்புக்கு பெரியார் வேலை செய்தார். வாழ்நாள் முழுக்க ஒரு சமூக நீதி பேசினார். வாழ்நாள் முழுக்க அம்பேத்கர் அதற்காக வேலை செய்தார். அப்ப எல்லாருமே பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக வாழ்நாள் முழுக்க சிந்தித்தார் காரணமா இருக்கு. அப்ப இதுதான் அரசியல் பயணமா இருக்க முடியுமே தவிர ஒரே ஒரு நாள் நானும் போனங்க அந்த இதுக்கு போராட்டத்துக்கு என்று சொல்வதன் மூலமாக அந்த போராட்ட முடிவுக்கு விடுமா? பரந்தூருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு விட்டதா? அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா ஏற்கனவே எங்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனையில போய் நீங்க குளிர் காய்ந்து கொண்டு அதை வீடியோவா மாத்திக்கிறீங்க, காட்சி வடிவமாக மாற்றி கொடுக்கிறீர்கள். அந்த பற்றி எறியக்கூடிய பிரச்சனையிலே ஒரு விளம்பர வெளிச்சத்தை ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கிற நீங்க தேடி கொடுக்கிறீர்கள் என்கிற ஒரு கருத்தும் அதுல இருக்கிறது. அப்போ ஒருவேளை சார் ஏன்னா இந்த தலித் வாக்குகள் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூ வரும்போது ரஞ்சித் அவர்களும் ஆளுங்கட்சி மேல விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. இது குறித்து நம்ம போன இன்டர்வியூல நம்ம பேசியிருந்தோம். பட் விஜய் அவர்களும் தலித்துகளுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கறத முன்வைக்கிறதுனால ஒரு ரஞ்சித் அவர்கள் விஜயோட இணைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குமா? ஏன்னா நீங்க ஒரு அரசியல் விவரா இருக்கிறதுனால, அரசியல் விமர்சகரா இருக்கிறதுனால ரஞ்சித் அவர்களுக்கு என்ன திட்டம் இருக்குன்னா திரைப்பட வாழ்க்கை தீர்ந்து போகிற மார்க்கெட் கொஞ்சம் கீழ் இறங்குகிற நாள் வருகிற போது ஒரு இயக்கம் நடத்த வேண்டும், அரசியல் ரீதியாக ஒரு ஆக்டிவிஸ்டாக மாற வேண்டும் என்கிற ஒரு முன் திட்டம் அவருக்கு இருக்கிறது. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சமூக கோபம், ஆதங்கம் எல்லாவற்றையுமே அவ்வப்போது அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அந்த கொலை வழக்கிலே விசாரணை வேண்டும், நீதி விசாரணை வேண்டும் என்றெல்லாம் அவர் களத்திற்கு நேரடியாகவே வந்தார். அதனால அவர் என்ன செய்வார்னா அவர் தனியாக ஒரு இயக்கம் கட்டுவதற்கு தான் அவர் முயற்சி செய்வாரே தவிர யாருக்கு பின்னாடி அவர் போக மாட்டார். அப்படி போனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பு நாம் கரைந்து போய்விடுவோமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு. அதனால தன்னை தலைவர்களாக கருதி கொடுக்கிறவர்கள், தான் தான் எல்லாம் என்று கருதி கொடுக்கிறவர்கள் யாருமே இன்னொருவரோடு நட்பு வைத்துக் கொள்வார்களே தவிர அவர்களோடு போய் இணைந்து விட மாட்டாங்க. ஒரு ஆதரவு கொடுக்கலாம் இல்லையா? ஒருவேளை அதாவது திருமாவளவன் போன்ற தலைவர்களை பயன்படுத்த முடியாத நிலை வருகிற போது ஒரு மாற்று ஏற்பாட்டுக்காக என்ன செய்வாருன்னா சிறுபான்மை சமூகத்தை பயன்படுத்த முடியவில்லைன்னா சிறுபான்மை சமூகத்துல யாரு ஆக்டிவா இருக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு ஒரு லெட்டர் பேட் கட்சியை சேர்த்துக்குவாங்க. இப்ப சீமான் கூட அப்படி சில பேரை சேர்த்துக்குவாரு. பல பேர் அந்த எதிர்கருத்து சொல்லுகிறவர்கள் கூட சில பேரை அப்படி சேர்த்துக்குவாங்க. அதனால அந்த அரசியலுக்கு வேண்டுமானால் ஒருவேளை அவர் பயன்படலாமே தவிர அம்பேத்கரிய அரசியலை முழுமையாக யார் செய்கிறார்களோ திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்புதான் அந்த மக்கள் அணிவகுப்பார்களே தவிர தற்காலிகமாக போகிற தலைவர்களை முழுமையாக நம்ப மாட்டார்கள். தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க விஜய் ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அதுதான் பேசு பொருளாக இருக்கு. இன்னைக்கு டிவி முழுக்க அதான் பேசுறீங்க. எதிர்கட்சிகளா இருக்கவங்க கூட அதான் வச்சு பேசுறாங்க அப்படின்னா ஊடக கவனம் முழுக்க விஜய் அவர்கள் மீது இருக்கிறதுனால இதை வச்சு அவங்க சாதிச்சிட முடியுமா? அதாவது ஊடக வெளிச்சம் என்னவா இருக்கும்னா அன்றைய செய்திக்கு பரபரப்புக்கு பயன்படும், அவ்வளவுதான், விறுவிறுப்புக்கு பயன்படும். ஆனா அந்த பிளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போதே, அண்ணாமலை சாட்டையில அடித்துக் கொண்டிருக்கும் போதே, அன்புமணிக்கு ராமதாசுக்கும் சண்டை என்ற ஒரு செய்தி வருகிற போது சாட்டை அடியை எல்லாரும் விட்டுட்டு கை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருந்து எல்லா விதமான செய்தி ஊடகங்கள் வரைக்குமே 30 வினாடிகளுக்கு ஒரு முறை செய்தி மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப 30 வருடம் ஒருவர் சேகரித்த புகழை தேன்கூட்டுல கல்லறிகிறது மாதிரியே 30 வினாடிகள்ல இல்லாம பண்ணக்கூடிய காலம் வந்து விட்டது. எனவே இந்த ஊடக வெளிச்சத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒருவர் தொடர்ச்சியாக பயணிக்க முடியும் என்று சொன்னால் இது ரஜினிகாந்துக்கு இதோட பெரிய அலை இருந்தது. அவரால் அரசியலுக்கு வரவே முடியல. ஏன்னா அவருக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொன்னாங்க, நீங்க எல்லாம் அசிங்கப்பட்டுருவீங்க,
எப்படி தூத்துக்குடி போராட்டத்துல நீங்க யாருன்னு கேட்டாலும் ஒருத்தன் அந்த நிலைமை உங்களுக்கு வந்து விடும். தமிழ்நாட்டு அரசியலிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் இழந்து விடுவீர்கள்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, சத்தமே இல்லாம ஒதுக்கிட்டாரு. அது மாதிரி கள அரசியலுக்கு வருகிற போதுதான் உண்மை தெரியுமே தவிர விளம்பர அரசியல் என்பது வேறு, புகழ் அரசியல் என்பது வேறு. புகழ் அரசியல் என்பது என்னன்னா, மக்கள் வந்து நன்மையை அடைந்தோம் இந்த ஆட்சியினாலேயோ இந்த நலத்திட்டங்களாலேயோ, இதனால நாங்கள் இதை பெற்றோம் என்று நன்றியோடு நினைத்து பார்ப்பதுதான் புகழ். விளம்பர அரசியல் என்பது என்னன்னா, குற்றச்சாட்டுகள் சொல்வதன் வழியாக உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு வெளிச்சம் வந்து பாய், அது நிரந்தரமாக நீடிக்காது. அப்படின்னா சார், ஏன்னா தாவேகாவை பொறுத்த மட்டும் பார்த்தா புசியான் ஜான் ஆரோக்கியம் இந்த ஆடியோ வந்து ரொம்ப சென்சேஷனா இருந்துச்சு. இப்போ இங்க ஆதவ அர்ஜுனா அங்க உள்ள போயிருக்காருங்கிறப்போ என்ன, ஏன்னா அங்க ஏற்கனவே ஒரு மோதல் மாதிரி லேசா வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் யாரையுமே நியமிக்கல, கட்சி என்னதான் ஆகுறது, இவர் ரொம்ப எதையுமே செய்ய மாட்டேங்கிறார். புசியானது மேல ஒரு அட்டாக் வச்சிருந்தாங்க. அதுல ஜான் ஆரோக்கியசாமி அவங்களோட பேரும் அது வந்து அடிபட்டுதுங்கிறப்போ இப்ப அந்த இடத்துக்குள்ள ஆதவும் போயிருக்காருங்கிறப்போ இது என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. ஏனென்றால் அரசியல் கட்சியை பொறுத்தவரையில புதுதாக நிர்வாகிகள் வருகிற போது அவர்களுக்கு ஏதாவது செயல் திட்டத்தை அவர்கள் வகுத்து தர வேண்டும். அதனால மேல்மட்ட நிர்வாகிகள் என்று தங்களை கருதி கொடுக்கிறவர்கள், இதற்கு நான் முன்னுதாரணமாக சொல்றேன், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கிறவர்கள், வேறு வேறு துறைகளிலே வெற்றிகரமாக இருக்கிறவர்கள் பல பேர் இருந்து அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அறிமுகமானார்கள். அதுல வந்து அப்படிப்பட்டவர்கள் வந்து சமூகத்துல மதிப்பு மிக்கவர்களாக கூட அவர்கள் இருந்தார்கள். பேராசிரியர் ஞானசம்பந்தன் அந்த கட்சியில இணைந்தார். பாரதி கிருஷ்ணகுமார் என்கிற ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்கள் இணைந்தார். மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய தொழிலதிபர் இணைந்தார். இப்படி எத்தனையோ பேர், அருணாச்சலம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆட்கள்லாம் இணைந்து இப்படி பல பேர் இணைந்தார்கள். ஆனால் அந்த வீரியம் நீடித்ததா, நிலைத்ததா, அது தேர்தல் வரைக்குமான வெற்றிக்கு வந்து வழிவகுத்ததா? முதலமைச்சராகி முதல் கையெழுத்து எதிர் போடுவீர்கள் கேட்டாங்க, பேப்பர்ல தான் போடுவார்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அப்படி கேட்டார்களே தவிர நடைமுறையில் அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியவில்லையே. அப்ப ஒரு 50 ஆண்டு காலம் குழந்தை நட்சத்திரமாக நடித்து ஒரு 50 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கு அறிமுகமான கமலஹாசன் போன்றவர்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மக்கள் மனதை கவர்வது என்பது அரசியலிலே நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டது. ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சார். இதுல புசியானது அங்க பவர் செக்டார்ல இருக்கிற மாதிரி ஒரு வியூ அங்க இருக்கிறப்போ, இவர் ஆதவ அர்ஜுன் விசிகாவுக்குள்ளாரே நிறைய விஷய பிரச்சனைகளை பண்ணார். சோ புசியானதுக்கு ஒரு சவாலா இருப்பாரா? ஏன்னா இவரு கடைசியா விஜய் முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவரோடு இணைந்து இவரும் வந்து கவனிப்பார் அப்படின்னு அறிக்கையில வந்து சொல்லி இன்னைக்கு பொறுப்பாளர்களை போட்டிருக்கப்போ, சோ அவரு புசியானதுக்கு சவாலா இருப்பாரு. நிச்சயமா இருப்பாரு. என்ன காரணம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக பயணித்தவர்கள், வன்னியரசு மாதிரி பல பேர் வந்து சிந்தனை செல்வர்கள் வந்து பல பேர் தொடக்க நிலையிலிருந்து பயணித்தவர்கள் பல பேரை ஓவர்டேக் பண்ணி நான் தான் அந்த கட்சியவே நடத்துறேன், நான் தான் இயக்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விளம்பர வெளிச்சத்தை ஆதவ அர்ஜுனா இங்கே தேடிக்கொண்டார். அதே மாதிரியான நிலைப்பாட்டை அவர் இங்கேயும் மேற்கொண்டார். இந்த மாதிரியான சிக்கல்கள், நிர்வாக சிக்கல்கள் அது வரும். அப்ப நம்பகத்தன்மை சார்ந்து ஒருவருக்கு ஒருவர் எதிரான கருத்துக்களை வந்து அவர்கள் உருவாக்குவார்கள். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்னொருவரை பின்னுக்கு தள்ளாமல் விடவே மாட்டார்கள். சோ ஏதாவது சின்ன சின்ன இதே மாதிரி நிறைய ஆடியோ கூட வருடங்களை வந்து அவர்கள் மீண்டும் வந்து ஏற்படுத்துவாங்க. இதையெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய இடத்திலே எதிர் விமர்சனங்களையோ சொந்த கட்சிக்காரர்களுடைய விமர்சனங்களையோ, அதாவது எதிரிகளை உங்களுக்கு வந்து பார்த்தவன் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம், கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் அடையாளம் காண்பது என்பதற்கு நிறைய அனுபவம் தெரிவிக்கும். அதனால மகாகவி தாகூர் சொன்னதுதான், என் எதிரிகளை நானே பார்த்துக் கொள்கிறேன், என் நண்பர்களிடமிருந்து இறைவா என்னை காப்பாற்று என்று தாகூர் சொன்னதாக ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில உடன் பயணிப்பவர்கள் ஏற்படுத்துகிற ஆபத்துக்களை எல்லாம் விஜய் தாக்கு பிடிப்பாரா? ஒரு கேள்வி. இந்த டாபிக்ல ஆதவ அர்ஜுனா பத்தி பேசுறதுனால கேட்கிறேன், அவர் ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடியுமா அவரால்? ஏன்னா தன்னை எப்பவுமே தான் ஒரு தேர்தல் வியூகர் அப்படின்னு தன்னை வந்து சொல்லிக்கிறாரு. அப்படிங்கிறதுனால விசிகால நான் அடுத்தடுத்த லெவலுக்கு கட்சியை கொண்டு போகலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிறதான் சொல்றதுனால தாவேகா அவருக்கு ஒரு களமா அமையுமா, இல்ல அவரால் ஒரு பெரிய கூட்டணியை திமுகவுக்கு எதிராக உருவாக்க முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில விஜய் என்கிற ஒரு ஒன்மேன் ஷோல நடக்கும். அவர் விருப்பத்துக்கு மீறி அங்க எதுவுமே நடக்காது. இவர் தான் விரும்புகிற கருத்துக்களை சொல்லலாம், ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்ல முடியாது. அதனால இந்த தனிநபரை முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள், எம்ஜிஆர் கூட அந்த காலகட்டங்களில் சொன்னதாக ஒரு வார்த்தை சொல்வார். அதாவது எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுக்க, முதல்ல ஒரு தொடக்கத்துல ஒரு எண் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும்.
நம்பர் இருந்தா தான் ஜீரோ கூட கூட அதுக்கு வேல்யூ கூட மதிப்பதை நம்பரை தூக்கிட்டீங்கன்னா எல்லாருமே ஜீரோ தான். அதிமுகவை பொறுத்தவரையில ஒரு தலைவர் தான் அதற்கு அடையாளம், எல்லாருமே ஜீரோன்னு சொன்னாங்க. அதே நிலைமை வந்து இன்றைக்கு வந்து விஜய் கட்சிக்கு இருக்கிறது. விஜயை கழித்து விட்டு யாரையுமே அவர்கள் வந்து முதன்மைப்படுத்த மாட்டாங்க. அதனால இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று ஒரு வரிசையை உருவாக்காத கட்சியாகத்தான் இதுவரைக்குமே இருக்கிறது. வேறு வேறு கட்சியில் இருந்தவர்கள் சில பேர், அது இன்னும் சொல்றேன் நானு, அனுபவம் மிக்கவர்களை, ஆளுமை மிக்கவர்களை இன்னும் வந்து விஜய் சேர்க்கவே இல்லை. தேமுதிகவை வழிநடத்துவதற்கு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி அரசியலிலே பல களங்களை பார்த்தவர் உடன் இருந்தார். அது போன்ற அனுபவஸ்தர்கள் யாருமே வந்து இந்த கட்சியில இல்ல. இளைஞர்களை வந்து செயல்படுவதற்கு அழைக்கலாம், ஆனால் சிந்திப்பதற்கு அனுபவ ரீதியாக ஒன்றை வழிநடத்துவதற்கு மூத்தவர்களும் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை. அந்த வகையில் பார்க்கிற போது விஜயினுடைய கட்சி வந்து ஒரே மாதிரியான தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார். இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த நேரத்துல இருந்து உங்களுடைய தகவலை வழங்கி மிக்க நன்றி சார்.